ரிஷப ராசி நேர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ரிஷப ராசிக்கு 2ஆம் பாவத்தில் குரு பகவான், 11வது பாவத்தில் சனி பகவான். நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், திருமண வாழ்க்கையில் ஆனந்தமாக இருப்பீர்கள். ஆனால் வருஷம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் 8ஆம் பாவத்தில் 4 கிரக சேர்க்கை இருக்கின்றது. அதனால் இந்த 4 கிரக சேர்க்கை ஜனவரி மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங் வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகளையே நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும். கோபம் செய்யக்கூடாது, விவாதம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பணம் வந்து சேரும், லாபம் வந்து சேரும். குருவின் பார்வை இருக்குது, லாபம் வந்து சேரும். பார்வை இருந்தாலும் விவாதம் செய்து மீண்டும் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் இருக்கு இல்லையா? நான் தப்பாக சொல்லிட்டுப்பா, என்னை மன்னிச்சிடு. இது எதுக்கு தேவை? நமக்கு நம்ம பேசாமல் இருக்க வேண்டும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஆண்களுக்கும் கல்யாணம் நடக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். நல்ல பெரிய பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் நல்ல லாபம் என்று சொல்வேன். நீங்கள் அரசியலில் இருந்தால் நல்ல பதவி மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கு என்று சொல்வேன். ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல படிப்பீர்கள். ஆனால் நான் நல்லா படிக்கிறேன் அகங்காரம் பண்ணால் குரு பகவான் தண்டனையும் கொடுப்பார். நீங்கள் வேலைக்கு போகிற ஆணாக இருந்தால் இந்த 2 மாதம் சண்டை போடாமல் இருந்தால் ப்ரமோஷன் உங்களுக்கு இருக்குது. வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் சொல்கிறேன், ஸ்டார்டிங் ஜனவரி பிப்ரவரி 2 மாதம் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன், நல்ல லாபம் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் இந்த வருஷம் எண்டில் கொஞ்சம் விவாதங்கள் இருக்கும். அதுவும் விசேஷமாக ஜூன் ஜூலை ஆகஸ்டில் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது என்று சொல்லுவேன். நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க, பேர் புகழ் பார்ப்பீங்க, புது வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் தசமயத்துக்கு செவ்வாய்க்கிழமை பரிகாரம் பண்ணுங்க. பகவான் ஆஞ்சநேயர் கோயில் பாடுறாங்க, அங்கே போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு வாங்க, ஸ்வீட் வச்சு தானமாக கொடுங்க, பிரசாதமாக கொடுங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து நீங்கள் வியாழக்கிழமை பசு சேவை செய்ய வேண்டும். அரச மரத்துக்கு கீழே தீபம் ஏற்று கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தில் விசேஷ லாபத்தையும் சந்தோஷத்தையும் ரிஷபராசிக்காரர்கள் பார்ப்பார்கள். நன்றி, வணக்கம்.